வெளிப்படுத்தும் 16:15 என்ன சொல்லுது பாருங்க. எப்படி நிர்வாணம் காணாதபடிக்கு வஸ்திரங்களை இல்லைன்னா என்ன வஸ்திரம்? தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவனுக்கு மட்டும்தான் என்னது பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. இல்லாம சும்மா சத்தம் போடுறவனுக்கு என்னது இல்லை, இடம் இல்லை அப்படிங்கிறத தேவன் தெளிவா சொல்றான். என்ன பார்த்தீங்கன்னா கபட பக்தி. கபட பக்தினா என்ன பாருங்க, கொக்கு இருக்குல்ல, கொக்கு பார்த்துருக்கீங்களா? கொக்கு போய் என்ன செய்யும், அப்படியே அந்த ஆத்தங்கரையில் போய் குளத்தங்கரையில் போய் அப்படி இருக்கும். அப்போ மீன் நினைக்கும் கொக்கக்கா நல்ல உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கா போல இருக்குது. அப்படிதானே உபவாசம் போட்டு கொக்கக்கா என்ன செய்யா ஜெபம் பண்ணிட்டு இருக்கா போல கிட்டு தலையை மெதுவாக எத்தி பார்க்கும். ஒரே கொத்தல கொத்தி தூக்கிறோம். உபவாசம் இருக்கிறது யாரு? கொக்கக்கா என்னைக்காவது உபவாசம் இருப்பாளா? இருக்க மாட்டா. அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த கபட புத்தியோட வந்து உள்ள இருக்கிறத கொத்தி எடுக்கிறது. ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உள்ள ஆடையை சரியாக, உள் வஸ்திரத்தை சரியாக அணிந்து ஆலயத்துக்கு தெளிவாக வரணும். அப்படி அணிந்து வரவங்களுக்கு, உள் வஸ்திரத்தை அணிந்து வரவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒன்னை வாசிருங்க. வெளிப்படுத்தினால் 3:4 என்ன செய்வாங்க? வெண் வஸ்திரத்தை தரித்து, அந்த உள் வஸ்திர